हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ அஞ்சாவது அத்தியாயத்தோட பிகினிங்கில் பகவான் சொன்னார், லைஃப் ஸ்டைலில் நமக்கு சாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். எய்தர் நாம் வந்து கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கலாம், இல்லைனா சந்நியாச ஆசிரமத்தை நாம் எடுத்துக்கலாம். பிரவருத்தி மார்க்கம் ஆர் நிவர்த்தி மார்க்கம், இது ரெண்டுத்தை எதை வேணும்னாலும் நாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் சாதனால் நமக்கு சாய்ஸ் இல்லைன்னு பார்த்தோம். பட் இந்த லைஃப் ஸ்டைல்லையே வந்து சாய்ஸ் இருக்கிறதுனால அகெயின் எது பெஸ்ட்டு ஆர் எது பெட்டர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது அர்ஜுனன் வந்து கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட, எது வந்து பெட்டர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து எதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறார் அப்படின்னா, யார் இந்த கேள்வியை கேட்குறா அப்படிங்கிறதை பொறுத்து ஆன்சர் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கறதுனால பகவான் வந்து கிரகஸ்த ஆசிரமம் பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ரெண்டு ரீசன். ஒன்று வந்து கிரகஸ்த ஆசிரமம் இஸ் லெஸ் ரிஸ்கி. ஏன்னா வந்து ஏதாவது நாம் தப்பு பண்ணினா கூட நம்ம திருந்தறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படியே நம்மளை பார்த்து 4 பேர் வந்து கெட்டு போயிடுவா அப்படின்னு அந்தளவுக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸாலாம் இருக்க மாட்டோம். பட் சான்சஸ் வந்து நம்ம திருந்துறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அகெயின் நம்மளுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. என்ன வேணும்னா சந்நியாச ஆசிரமத்துக்கு போய்க்கலாம் மெச்சூரிட்டி இருந்ததுன்னா, இல்லைனா கிரகஸ்த ஆசிரமத்திலேயே நாம் கண்டினியூவும் பண்ணலாம். ஸோ அதனால் கிரகஸ்த ஆசிரமம் இஸ் எ பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு நாம் வந்து 5th சாப்டரில் கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணி அப்புறம் சாதனாவில் 2 சாதனாவையும் மேண்டேட்டரியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஞானம் அடைஞ்ச ஞானிகள் எல்லாருக்கும் கேட்குறதா இது இருக்கா? இது எனக்கு ஃபீட்பேக்கே வர மாட்டேன். ஸோ ஞானம் அடைஞ்ச ஞானிகள் எப்படி இருப்பா அப்படிங்கிறதை கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லோகத்தில் சொன்னார். ஸ்லோகா நம்பர் 8 அண்ட் ஸ்லோகா நம்பர் 9 பார்த்தோம்.
பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வஷன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் நபி அப்படின்னு அது வந்து நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அதே தான் ஞானியும் அதே மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுவா அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம். அப்போ அந்த ஞானி தன்னுடைய ஹையர் நேச்சரை டிஸ்கவர் பண்ணிட்டா இல்லையா. நம்ம வந்து அந்த 2 காம்பனண்ட் இருக்கே, ஆத்மா அனாத்மா காம்பனண்ட் இருக்கு இல்லையா ஒரு இண்டிவிஜுவலில். அதில் அந்த ஞானி எதை வந்து டிஸ்கவர் பண்ணிட்டார் அப்படின்னா ஆத்மா காம்பனண்ட்டை ஞானி வந்து டிஸ்கவர் பண்ணிட்டார். அதனால அந்த அனாத்மா காம்பனண்ட் இப்போ ஞானிக்கு எப்படி தெரியறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக அந்த ஞானி தன்னுடைய பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸை பார்ப்பார். இப்போ மிக்சர் ஆஃப் 2 காம்பனன்ட்ஸ். அதில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச காம்பனண்ட் எது அப்படின்னா அனாத்மா காம்பனண்ட் தான் நமக்கு தெரியும். பட் இதெல்லாம் படிக்கிறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆத்மா ஐயை பற்றின அறிவு நமக்கு கிடைக்கிறது. ஆத்மா ஐயை பற்றின அறிவு நமக்கு கிடைச்ச உடனே இப்போ இந்த அனாத்மா போர்ஷன் இருக்கே அதை எப்படி நாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக பார்ப்போம். அதுக்கு வர பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது அனாத்மானா அது முன்னாடி பின்னாடி அப்படி தான் இருக்கும், மேலும் கீழும் அது மாறிண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற அறிவோடு நாம் வந்து அதை பார்ப்போம். இப்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருந்தால் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆர் தியாகிகள்லாம் இருந்தா இல்லையா, அவள்லாம் வந்து எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸுக்காக. நமக்கு தெரியும் வீர சாவர்கர்லாம் வந்து இந்த செல்லுலார் ஜெயில் அதெல்லாம் இப்போ தான் நமக்கு தெரிய வருது இல்லை. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது கூட அதெல்லாம் வந்து படிக்கலை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய ஃப்ரீடமை வந்து வாங்கி கொடுத்துருக்கா அவள்லாம். இப்போ அவளை ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை நீங்கள் எடுத்துட்டா கூட இப்போ எப்படி அவளை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவளுக்கு 2 ஐ இருக்குது. ஒன்று வந்து அந்த பாடி ஐ, இன்னொன்று என்ன ஐ அப்படின்னா அது ஆத்மா. அதெல்லாம் அவளுக்கும் வந்து தெரிஞ்சிருக்காது இல்லையா, இது படித்தாதானே அதெல்லாம் தெரிய வரும். ஸோ அந்த இன்னொரு ஐ என்ன ஐ அப்படின்னா பாரதிய ஐ. நான் வந்து பாரதியன், என்னுடைய நாடு இன்னொரு ஒரு கண்ட்ரி வந்து என்னை வந்து ஸ்லேவ் பண்ணி வச்சுருக்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது, என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு சுதந்திரம் வரத்துக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவள் எல்லாரும் வந்து நிறைய கஷ்டம்லாம் பட்டா. இப்போது வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவான், இன்னும் நன்னா சொல்லு அப்படின்னு சொல்லுவான். நான் என்ன பண்ணுவான், அடிப்பான். அடித்தா வலிக்குமா வலிக்காதா அந்த சுதந்திர போராட்ட வீரருக்கு? இப்போ நமக்கு அடித்தா எப்படி வலிக்குமோ அதே வலி தான் அந்த பர்சனுக்கும். ஆனால் அவள் எப்படி வந்து அதை எதிர்கொண்டா, நீ என்ன, ஏன்னா அந்த பாடி ஐ இப்போ எப்படி இருக்கா அவளுக்கு இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறதுனால நீ எவ்வளோ அடி வேணாலும் அடி, என்ன கஷ்டம் வேணாலும் எனக்கு கொடு, நான் வந்து என்னோடய பாரதிய ஐயை எஸ்டாப்ளிஷ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு ஜீல் இருந்ததில்ல. அதனால தான் எந்த கஷ்டத்தை வேணாலும் அவளால் தாங்கிக்க முடியறது அப்படின்னு சொன்னால் அந்த பாடி ஐயை அவள் ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக ட்ரீட் பண்ணினதுனால தான் அவளால் அந்த போராட்டத்திலேயே வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடிஞ்சது. ஸோ அது மாதிரி இப்போ இந்த ஞானி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ஞானம் வந்ததுனால இந்த பாடி மைண்டு சென்ஸ்லாம் இருக்கே அதெல்லாம் ரொம்ப 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 அனாத்மா போர்ஷன், அது நானே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான அறிவு அவளுக்கு இருக்கிறதுனால அந்த பாடிக்கு எது நடந்தாலும் அது ஞானியை அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஞானியை பொறுத்த வரைக்கும் எந்த ஐ ஒரிஜினல் ஐ, ஆத்மா ஐ தான் ஒரிஜினல் ஐ. அதனால் இப்போ அதுக்காக இப்போ ஞானிக்கும் வந்து ஃபிசிக்கல் பெயின்லாம் இருக்குமா இருக்காதா, உடம்புக்கெலாம் எதாவது வருமா வராதா, எல்லாமே வரும். நமக்கு என்ன உண்டோ அது எல்லாம் ஞானிக்கும் நடக்கும். ஆனால் அதையெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து அதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸு கொடுப்பா அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக அதை ட்ரீட் பண்ணுவா. அப்போ இந்த ஞானி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஆத்மா ஐயை டிஸ்கவர் பண்ணினதுனால
இந்த அனாத்மா போர்ஷனுக்கு எது நடந்தாலும் அது அந்த பர்சனை அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. பட் இப்போது நான் வந்து இந்த ப்ராசஸில் இருக்கேன், நான் வந்து ஆத்மா ஐயை டிஸ்கவர் பண்ணுற ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ என்ன பண்ணுறது? என்னுடைய அகங்காரா ஐ தான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறது. அந்த அகங்காரா வந்து நான் கிடையாது அப்படின்னு எனக்கு இன்னும் நன்னா புரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த அகங்காரத்தை விட பெருசாக இருக்கிற ஆத்மா ஐயை நான் டிஸ்கவர் பண்ணினாதான் அகங்காராவை நான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா எப்போ பாரு நான் எதில் மாட்டின்னு இருக்கேன், இந்த அகங்காரா கிட்ட தான் நான் ஆல் த டைம் மாட்டின்ட்டு எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் எனக்கு எதனால் ஏற்படுறது அப்படின்னா அகங்காரா ஐ எது நான் இல்லையோ அதுக்கு நான் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த அகங்காரா ஐ வேறு ஏதோ வேர்ல்டோட ட்ரான்சாக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நான் என்ன தப்பாக நினச்சிக்கிறேன், நான் தான் அதை எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிண்டு எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து இப்போது ஃபேஸ் பண்ணுறேன். இப்போ அந்த அகங்காரா ஐயை வந்து நான் கான்குவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை விட பெருசாக இருக்கிற ஆத்மா ஐயை நான் இப்போது டிஸ்கவர் பண்ணி ஆகணும். அந்த ஆத்மா ஐயை டிஸ்கவர் பண்ணுற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானை பிடிச்சிக்கணும், பகவானை நாம் விட்டுடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆத்மா ஐ இன்னும் தெரியல இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சால் தானே அதை ஹோல்டு பண்ணிக்க முடியும். அப்போ அதை என்னன்னு நான் டிஸ்கவர் பண்ணுற வரைக்கும் இன்டர்மீடியட்டாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பகவானை நான் ஹோல்டு பண்ணிக்கணும். அப்போது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டு டிபெண்டன்ஸ்லேருந்து காடு டிபெண்டன்ஸுக்கு நாம் வரோம். அதுக்கப்புறம் காடையும் டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, காட் டிபெண்டன்ஸ் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ். அப்போ வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கர்மயோகம் நமக்கு கொடுக்கும். காட் டிபெண்டன்ஸ் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஞான யோகம் நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா மறுபடியும் கர்மயோகம் டாப்பிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். இப்போ நம்ம ஸ்லோகா நம்பர் 10 படிக்கணும், பேஜ் நம்பர் 88-89. ब्रह्मण्याधाय कर्माणि संगं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्भसा. ஸோ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸை நாம் ஃபாலோ பண்ணினாலும் சாதனால் நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்போ இனிஷியலாக நாம் எல்லாருமே வந்து நம்மளுடைய மைண்ட் பியூரிஃபிகேஷனுக்காக சாதனா பண்ணியே ஆகணும், கர்மா பண்ணியே ஆகணும். ஸோ ஞான யோக்கியதா பிராப்திக்காக நாம் டெஃபினட்டாக இப்போது ஆக்ஷன்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த ஞான யோக்கியதா வந்தால் தான் நமக்கு ஞானமே வந்து கிடைக்க போகிறது. அப்போ சந்நியாசியோ கிரகஸ்தாவோ என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கர்மாவில் ஈடுபட்டு ஆகணும். ஸோ அவளுடைய ஆசிரம தர்மத்துக்கு உட்பட்ட கர்மாவை அவள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த ஞான யோக்கியதா இருக்குல்ல, இந்த ஞான யோக்கியதாவை அடையிறதுக்கு இருக்கிற ஒரே வழி கர்மா தான். இப்போ நம்ம சொல்கிறோம்ல இருட்டு போனோன்னா வெளிச்சந்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஞான யோக்கியதா ஆர் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி மைண்டுக்கு இருக்கிற ஒரே வழி கர்மா மட்டுமே. ஏன்னா ஞானத்தினால பியூரிஃபை பண்ண முடியாது, கர்மத்தினால மட்டும்தான் பியூரிஃபை பண்ண முடியும். கர்மாவால் மட்டும்தான் மென்டல் பியூரிட்டியை கொடுக்க முடியும். ஸோ அது வந்து காய்க கர்மாவாக இருக்கலாம், வாச்சிக்க கர்மாவாக இருக்கலாம், இல்லை மானச கர்மாவாகவும் இருக்கலாம். ஸோ யார் யாருக்கு எது எது சௌகரியப்படுறதோ அதை வந்து அவள் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கல் கர்மா, வெர்பல் கர்மா, மென்டல் கர்மா. இப்போ ஃபிசிக்கலாக என்னால் வந்து உட்கார்ந்து பூஜையெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து 60 வயசு ஆகிடுது. எனக்கு கீதா கிளாஸ் வரவாளுக்கெலாம் என்ன வயசு?
70, ஆவரேஜாக 60 அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாரோட வயசையும் சேர்த்து நம்ம ஆவரேஜ் எடுத்தோன்னா 60. அதனால என்ன ஜென்ரல் கம்ப்ளைண்ட்டு, கிளாஸுக்கு வந்து உட்காந்து கேட்குறதே கஷ்டமாக இருக்குது, நான் இதில் எங்கே உட்காந்து கர்மயோகம் எல்லாம் பண்ணுறது. ஸோ பூஜை எல்லாம் என்னால் வந்து உட்காந்துட்டு பண்ண முடியாது, என்னால் 1/2 hour 45 minutes எல்லாம் உட்காந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அதுக்கும் சாஸ்திரம் என்ன வழி கொடுக்கறது, நீ உட்காந்தெல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, மானச பூஜா பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஃபிசிக்கல் பூஜாவை நாம் மானச பூஜாவால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அழகாக நம்மளுக்கு சிவ மானச பூஜா எல்லாம் நிறைய மானச பூஜாலாம் இருக்குது. ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானம் ச திவ்யாம்பரம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு அப்படியே பகவானுக்கு நான் உனக்கு வந்து ரத்ன சிம்மாசனம் கொடுக்குறேன். இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், நம்ம 5 பைசா செலவில்லாமல் எங்கேயும் இப்படி அப்படி நகராமல் உட்கார்ந்த இடத்துலேருந்தே பகவானுக்கு நம்மளால் மானச பூஜை பண்ண முடியும். அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பகவானுக்கு பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி வாத்தியங்கள் எல்லாம் வாசித்து சாமரம் எல்லாம் வீசி நைவேத்தியம் எல்லாம் கொடுத்து கற்பூர ஆரத்தி பண்ணி எல்லாமே வித்தின் 2 minutes நம்ம உட்கார்ந்த இடத்துலையே பகவானுக்கு மானச பூஜா பண்ணலாம். ஸோ பட் இப்போ வந்து அதோட அர்த்தமும் தெரிஞ்சு நாம் விஷுவலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மானச கர்மாவாகவே அது வந்து இப்போது கன்சிடர் பண்ணலாம். இப்போ வெறுமை சாண்ட் பண்ணலன்னா அது என்ன வாச்சிக்கம், வெறும்னா ஸ்லோகம் மட்டும் சாண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வாச்சிக்கம். பட் ஸ்லோகம் சொல்லும் பொழுது கண்ணை மூடிண்டு அதை அப்படியே நான் விஷுவலைஸ் பண்ணினேன் அப்படின்னா அதுவே இப்போது மானசீக கர்மாவாக ஆகிறது. அப்படி பண்ணும் பொழுது மைண்டு டெஃபினட்டாக ப்யூரிஃபை ஆகும். சரி, இப்போ வாச்சிக்க கர்மா பண்ணால் மைண்டு ப்யூரிஃபை ஆகாதா? டெஃபினட்டாக அதுக்கும் ப்யூரிஃபை ஆகும். இப்போ நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேன், இல்லை ருத்ரம் சொல்கிறேன், சாண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் டெஃபினட்டாக நம்மளுக்கு மைண்ட் வந்து ப்யூரிஃபை ஆகும். ஸோ கர்மாவால் மட்டும்தான் ப்யூரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். சித்தஸ்ய சுத்தையே கர்ம அப்படின்னு சங்கரர் வந்து விவேக சூடாமணிங்கிற டெக்ஸ்ட்டில் சொல்கிறார். அப்போ கர்மா அப்படின்ற ஒன்று எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பியூர்லி ஃபார் சித்த சுத்தி, வேறு எதுக்காகவும் அதை ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடாது. நாம் என்ன பண்ணிகிட்டுருக்கோம், மற்ற எல்லா பர்பஸுக்காகவும் நாம் வந்து கர்மாவை யூஸ் பண்ணி எதுக்காக அது ஆக்சுவலி ப்ரொவைடு பண்ணப்பட்டிருக்கோ அதை நாம் மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்படி கர்மாவை பண்ணும் பொழுது நமக்கு ஞான யோக்கியதா கிடைக்கிறது. ஞான யோக்கியதா கிடைச்சதுக்கப்புறம் நாம் வேதாந்த விசாரம் பண்ணுறது மூலமாக நமக்கு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஏன்னா வேதாந்த விசாரம் பண்ணினேன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஞானம் கிடைக்கும். ஸோ கர்மாவால் எதை கொடுக்க முடியுமோ அதை ஞானத்தினால் கொடுக்க முடியாது, ஞானத்தினால் எதை கொடுக்க முடியுமோ அதை கர்மாவால் கொடுக்க முடியாது. அப்போ கரெக்டாக தெரியணும் நமக்கு எந்த இடத்துல கர்மா பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல ஆக்ட் பண்ண வேண்டிய இடத்துல உட்காந்துட்டு கதை பேசின்னு இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு பேசின்னு இருக்கக்கூடாது. அங்கே என்ன வேலை பண்ணணுமோ அந்த இடத்துல வேலை பண்ணணும். ஞானம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இடத்துல நான் ஏதாவது பண்ணி புரிஞ்சுக்கிறேன், அது நடக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பியூர் அண்டர்ஸ்டாண்டிங். வேர் யூ ஹாவ் டு ஆக்ட், யூ ஹாவ் டு ஆக்ட். அதை வந்து நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கர்மா பண்ணு, பியூரிஃபை ஆகு, வேதாந்த விசாரம் பண்ணு, ஞானம் அட அப்படின்னு பகவான் வந்து இங்கே நமக்கு சொல்கிறார். சரி, இப்போ கர்மா பண்ணு அப்படின்னா கர்மாவை மட்டும் பண்ணினா எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அந்த கர்மாவை பண்ணினா எனக்கு பியூரிஃபிகேஷன் கிடைக்குமா அப்படின்னா பகவான் சொல்கிறார், கர்மாவை பண்ணுற விதத்தில் பண்ணினாதான் உனக்கு பியூரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கர்மாவை பண்ணுறதுக்கு நீ வந்து எந்த பாவனையோடு அந்த கர்மாவை பண்ணுற அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிற. ஸோ எந்த ஆட்டிடியூடோடு நீ கர்மாவை பண்ணுற, அட் த சேம் டைம் அந்த கர்மா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை நீ எந்த ஆட்டிடியூடோடு எடுத்துக்கிற. ஏன்னா மியர் கர்மா டஸ் நாட் கேரண்டி பியூரிஃபிகேஷன். அதனால் அந்த கர்மா பக்கத்தில் ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன சொல்கிறோம், கர்ம யோகம் அப்படின்னு நாம் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். ஸோ யோகம் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுறதுனா ப்ராப்பர் மெத்தட், எப்படி அந்த கர்மாவை நான் பண்ணணும்.
ஸோ அந்த ப்ராப்பர் மெத்தடுனால அந்த கர்மா இப்போ ஒரு பியூரிஃபையிங் கர்மாவாக ஆகிறது. ஸோ கர்மா மைனஸ் யோகம் பியூரிஃபை பண்ணாது. கர்மா ப்ளஸ் யோகம் வில் கிவ் யூ பியூரிஃபிகேஷன். இப்போ கேள்வி என்னென்ன கண்டிஷன்ஸ் அந்த கர்மாவை கர்ம யோகமாக மாற்றுறது. ஸோ இதை தான் 10வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். கர்மணி பிரம்மணி ஆதாய, பிரம்மண்யாதாய கர்மாணி இருக்கு இல்லையா, கர்மாணி பிரம்மணி ஆதாய அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த கர்மாவை என்ன பண்ணணுமா, ஃபஸ்ட்டு பிரம்மணி ஆதாய அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மன் அப்படின்னா ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம், பகவான். அப்போ கர்மாவை பகவானுக்கு நீ அர்ப்பணம் பண்ணு. ஆதாயன சமர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல, ஈஸ்வரார்ப்பணம். இந்த ஈஸ்வரார்ப்பணமாக நாம் பண்ணுறதே என்ன கொடுக்கும்னா நம்மளுடைய பர்சனாலிட்டியில் ஒரு சேஞ்சை அது ஏற்படுத்தும். இப்போது அர்ப்பணம் ஆர் டெடிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியா? ஒரு கர்மா அப்படின்னா இப்போ நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த கர்மாவை எடுத்துன்னு போய் பகவானுடைய காலடியில் வச்சு நான் அப்புறம் திருப்பி அதை எடுத்துக்கிறேன் அப்படி இல்லை. அது அர்ப்பணம் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் அன் இமோஷன் இல்லையா? அது ஒரு மென்டலாக நாம் ஜெனரேட் பண்ண வேண்டிய ஒரு தாட். இப்போ பகவானுக்கு நான் அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தாட்டை கொண்டு நான் அந்த வேலையை ஃபிசிக்கலாக பண்ணணும். ஸோ மென்டலி டெல்லிங் காட் என்னென்ன, பகவானே யத் யத் கர்ம கரோமி தத்த தகிலம் சம்போ தவ ஆராதனம். யத் யத் கர்ம, என்ன கர்மம் எல்லாம் நான் பண்ணுறேனோ, நான் எவ்வளோ ஒரு நாள் தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் எத்தனையோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன், அத்தனை ஆக்டிவிட்டீஸும் தத்தத் அகிலம்னா எல்லாமே சம்போ. இது சிவமானச பூஜாவில் வருது, அதனால சம்போன்னு அட்ரஸ் பண்ணுறார் சங்கரர். தவ ஆராதனம், அது எல்லாமே உனக்கு நான் பண்ணுற பூஜை, உன்னை நான் ஆராதனம் பண்ணுறதுக்காக நான் எல்லா கர்மாவும் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம், சும்மா நம்ம வீட்டில் இங்கேருந்து அங்கே நடந்தோம் அப்படின்னா ஒரு செகண்டு நமக்கு பகவான் ஞாபகத்துக்கு வந்தார்னா, நான் இப்போ இங்கேருந்து நான் ஹால்லேருந்து கிச்சனுக்குள்ளே நடக்கிறேனே பகவானே அது உனக்காகத்தான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம நடக்கிறது என்ன ஆகிடுறது, இப்போது பிரதட்சிணமாக ஆகிடுறது. கோவில் சுற்றினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, நீ வீட்டுக்குள்ளே சும்மா இப்படி நடந்து ஒரு செகண்ட் பகவானை ஞாபகப்படுத்தின்றாலே அது அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது, அந்த பியூரிட்டி நமக்கு கிடைக்கிறது. சரி, யாரால் அந்த மாதிரி பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியும்? வீட்டில் எவ்வளவோ காரியங்கள் பண்ணுறோமே, ஒரு 50 ஆக்டிவிட்டி நான் ஒரு நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னா 2 ஆக்டிவிட்டிக்கு பகவான் ஞாபகத்துக்கு வருவாரா நமக்கு? இப்போ யாருக்கு பகவான் ஞாபகத்துக்கு வருவார்? யாருக்கு மோட்சம் அடையணுங்கிற தீவிர இச்சா இருக்கோ, ஏன்னா அவளுக்கு தெரியும் ஞான யோக்கியதா எனக்கு இருந்தால் தான் ஞானம் கிடைக்கும், அந்த ஞான யோக்கியதா எனக்கு வரத்துக்கு நான் பண்ணுற ஒரு கர்மாவையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு தெரியும். அதனால் அவளால் மட்டும்தான் பகவானை ஞாபகத்துக்கே ஃபஸ்ட்டு கொண்டு வர முடியும். அப்போ நமக்கு மோட்ச இச்சா இருக்கா, மோட்சம்தான் என்னோடய கோல்னு நான் செட் பண்ணியிருக்கேன்னா, இதெல்லாம் டெஸ்ட்டு நமக்கு. ஸோ எவ்ரிடே பகவான் எத்தனை வாட்டி நமக்கு பூஜை ரூமுக்கு போகிறதும் போது மட்டும்தானே பகவான் ஞாபகத்துக்கு வரார். ஒரு விளக்கேற்றும் போதோ சும்மா ஒரு 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரும்போதோ அப்போ கூட பகவான் நினச்சிலாம் சொல்கிறது இல்லை, அது ஒரு ஃபோட்டோ அங்கே இருக்கும். மெக்கானிக்கலாக நாம் அப்படியே ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடுறோம். பட் என்ன பர்பஸுக்காக நான் பகவானை நமஸ்காரம் பண்ணுறேன்? ஒரே ஒரு பர்பஸ் தான், எனக்கு மோட்சம் கிடைக்கணும். ஸோ அது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த கோல் செட்டாக இருந்தால் தான் எத்து கர்ம கரோமி தத்த தகிலம் சம்போ தவ ஆராதனம், இது லிப் சர்வீஸாக இல்லாமல் உண்மையாகவே நம்மளால் அதை பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் நான் பண்ணுறேனோ அதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவேன்.
இப்போ இந்த மாதிரி இந்த டெடிகேட் பண்ணுறது, அர்ப்பணம் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எப்படி இருக்கும் என்னோடய மனசு அப்படின்னா, ப்ராப்பராக பண்ணணும். அதை ஹோல் ஹார்ட்டடாக நான் வந்து பகவானுக்கு அதை வந்து அர்ப்பணம் பண்ணுவேன். ஏனோ தானோன்னு நான் வந்து அந்த வேலையை பண்ண மாட்டேன். இப்போ ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ணிடணும், பகவானே உனக்காகத்தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு டெடிகேட் பண்ணிட்டோன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும், ஒரு அலர்ட்னஸ் வந்துடும். அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா இது நான் பகவானுக்காக பண்ணுறேன். ஏனோ தானோன்ற ஆட்டிடியூடோடலாம் பகவானுக்கு நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் எதை பகவானுக்கு கொடுத்தாலும் எது பெஸ்ட்டோ, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை தான் நான் வந்து பகவானுக்கு கொடுப்பேன். இப்போ சாதாரணமாக ஒரு நெய்வேத்தியத்துக்கு பழம் வைக்கிறோன்னா அழுகின பழத்தை வைப்போமா, இல்லை அழுகினதுக்கு சுமாராக ஒரு பழம் நம்ம கிட்டத்தில் அதை வைப்போமா? சுமாராக இருக்கிறத எடுத்து வைப்போம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதான் கொடுக்க முடியும் இல்லையா? நான் வந்து அதுக்காக இப்போ இம்மீடியட்டாக கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுன்னா நம்மளால் பண்ண முடியுமா? என்கிட்ட என்ன இருக்கோ அதில் எது பெஸ்ட்டோ, டு தி பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பகவானுக்கு கொடுப்பேன். அப்போ ஆக்ஷன் வித் டெடிகேஷன், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது என்ன, நான் பகவானை வந்து ஞாபகம் வச்சுண்டு நான் பண்ணுற ஆர்டினரி கர்மாவை பண்ணினா அந்த கர்மாவே இப்போ பூஜாவாக கன்வெர்ட் ஆகிடுறது. ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு பகவானே நான் வந்து உங்களை ஞாபகப்படுத்திக்கிறேன், கிளாஸில் வந்து நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி நான் பண்ணுற ஒரு கர்மாவுக்கு முன்னாடியும் ஈஸ்வராவை ஞாபகப்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் நாம் நினச்சாலும் அந்த ஆஃபீஸ்க்கு போகிற அந்த ஆக்ஷன் இருக்குல்ல, இட் பிகம்ஸ் அ பூஜா. அப்போ வந்து கர்ம யோகம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆக்ஷன் பண்ணணுன்றது இல்லை. நாம் பண்ணுற ரெகுலர் ஆக்டிவிட்டியில் ஜஸ்ட்டு பகவான் சொல்கிற என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கோ, ஏன் என்னையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்கிறார். அவர் நம்மளை எல்லாரையும் பாதுகாக்கிறார்ல, ஒரு வாட்டியாவது அவரை நாம் ஒரு நாளைக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுல ஒரு தப்பும் இல்லைல்ல. ஸோ சர்வாணி கர்மாணி பிரம்மணி ஆதாய. ஸோ ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் அர்ப்பண பாவம் இருக்கணும். ஸோ நேச்சுரலாக வந்து ஆக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ரிசல்ட்டில் நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ கர்ம பலம் வரும் பொழுது நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? இப்போ அகெயின் நான் எந்த மாதிரியான கர்மா பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய ஆட்டிடியூடும் வந்து இங்கே டிஃபர் ஆகும். இப்போது நமக்கு வந்து தெரியும் ஞான யோக்கியதா வரத்துக்கு கிரகஸ்தாளுக்கு என்ன கர்மா விதிக்கப்பட்டிருக்கு? பஞ்ச மகா யஜ்யம் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு தெரியும் நான் வந்து ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவேன். அந்த 5 விஷயம் இருக்குது, அந்த 5ஐயும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவேன். வர பிரசாதத்தை வர ரிசல்ட்டை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துப்பேன் அப்படிங்கிறது தெரியும். பட் பஞ்சமகா யஜ்யம் மட்டுமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில்? அதை தவிர நிறைய ஆக்டிவிட்டீஸ் சகாமமாக பண்ணுறோம். இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா, ஆஃபீஸ் எதுக்காக போகிறேன்? எதுக்கு போகிறேன் ஆஃபீஸு? சும்மா போகிறேனா? ஃப்ரீயாக போய் வேலை பண்ணிட்டு வருவேனா? சம்பளம் எதுக்கு? பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி நிறைய சகாம ஆசைகள் நமக்கு இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி சகாம கர்மா பண்ணும் பொழுதும் நாம் பகவானை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், டெடிகேட் பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அண்ட் அகெயின் அந்த சகாம கர்மா பண்ணும் பொழுது இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸில் மாடாக உழைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்ரைஸெல்லாம் வரும் பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் சொல்லணும் உங்களை பற்றி. நான் இதை பண்ணேன், அதை பண்ணாததெல்லாம் சேர்த்து ஒரு ப்ரெசன்டேஷன் நம்மளை பற்றி கொடுத்தாலே அவன் வந்து கண்டுக்க மாட்டான். எல்லாருக்கும் வந்து 3 அப்படின்னு கொடுத்துருவான். ஏன்னா பெல் கர்வ் அதை வந்து அவள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நல்ல ஒரு 3னா அது வந்து மீடியம் எல்லாம் யூ மெட் தி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிடுவா. எக்ஸ்ட்ராடினரிலாம் வாங்கிறது வந்து நிஜமாகவே ரொம்ப எக்ஸ்ட்ரா புண்ணியம் இருந்தால் தான் எக்ஸ்ட்ராடினரி ரேட்டிங்லாம் நம்மளால் வந்து
வாங்க முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு ஆசை இருக்கும், அப்ரைசல் டைமில் நான் நிறைய உழைச்சிருக்கேன், எனக்கு வந்து ரேட்டிங் வந்து 5 வரணும், 5 தான் இருக்கலையே ஹையஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரேட்டிங் 5 வரணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோடு நம்ம வந்து நம்மளை பற்றி நான் இந்த ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் இப்படி முடிச்சு கொடுத்துருக்கேன், என்னால் தான் கம்பெனியே பாரு இப்போ நிற்கிறது எல்லாம் நாம் வந்து பெருசாக கொடுத்துருப்போம். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், இதெல்லாம் சரி, ஆனால் பாரு உங்ககிட்டேருந்து நான் இதை மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு நாம் நினைக்காத ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்து அதனால உனக்கு ரேட்டிங் 3 அப்படின்னு சொல்லுவான். இல்லை நம்மளுக்கு ரொம்ப போராத காலமாக தான் ரேட்டிங் 2 அப்படின்னு கூட நமக்கு வந்து கிடைக்கலாம். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பயங்கரமாக சின்சியராக உழைச்சிருக்கோம், ஆனால் ரிசல்ட் வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட், என்னால் ஒத்துக்க முடியாத ஒரு ரிசல்ட் வரும் பொழுது எப்படி நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறது? எந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரிசல்ட்டை எந்த விதமான புலம்பலும் இல்லாமல் என்னால் ஏற்றுக்க முடியும்? ஈஸ்வர பிரசாதம் அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு எடுத்துட்டேன்னா என்னால் புலம்பாமல் அடுத்த வருஷம் அப்ரைசலுக்காக இமீடியட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்க முடியும். இல்லைன்னா என்ன தோணும் மைண்டில், எவ்வளோ உழைச்சாலும் இப்படி தான் அப்படி தான் அப்படி புலம்பின்ண்டே இருப்போம். புலம்புறதுனால ஏதாவது சரியாக போகிறதா? அந்த வேலையை நாம் தான் பண்ணணுன்னா நாம் தான் அந்த வேலையை பண்ணி ஆகணும். எங்களோட குருநாதர் வந்து செவுத்து பள்ளி மாதிரி புலம்பின்ண்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவார். நீ தான் உன் வீட்டில் வேலை பண்ணணுன்னா நீ தான் பண்ணணும், அதை ஈஸ்வர ஆர்ப்பணமாக பண்ணு, அப்போ உனக்கு அந்த ஸ்ட்ரெயின் தெரியாது, ஸ்ட்ரெஸ் தெரியாது. அப்புறம் நீ பண்ணினதுக்கப்புறம் உன்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ணலையா, பண்ண மாட்டா, அதை நீனு அக்செப்ட் பண்ணிக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ அந்த பிரசாத புத்தி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த எந்த விதமான என்ன சொல்கிறது, அந்த லியூப்ரிகேஷன் மாதிரி அது ஒர்க் பண்ணும். ரொம்ப உரசாமல் தங்கு தடை இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு தப்பு தான் முதல்ல கண்ணுக்கு தெரியும். எதை பார்த்தாலும் நாம் எப்பயுமே கரெக்டாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவா எப்போவுமே தப்பாக இருப்பா. இது ஏன்னா ஈஸ்வரா மிஸ்ஸிங். ஈஸ்வராவை நாம் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ப்ரீவியஸ் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட்டு தான் எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கும். அப்போ பகவான் அப்படிங்கிறவர் வந்து டெஃபினட்டாக பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதைத்தான் பகவான் கொடுப்பார். ஸோ ஐ கெட் வாட் ஐ டிசர்வ் பட் நாட் வாட் ஐ டிசையர். இதை வந்து நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. எது நமக்கு கிடைக்கணுமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ பிரசாதமாக நாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டோன்னா நம்மளால் வந்து இந்த ரிசல்ட்டை எந்த விதமான புலம்பலோ இன்ஹிபிஷன் இல்லாமல் அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டி குறையும். ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கிறதுக்கு கற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும். எது நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற அந்த மனோபாவம் நமக்கு வந்துடும். ஸோ ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப பெருசாக போட்டு நாம் மனசை வந்து போட்டு குழப்பிப்போம். இப்போ வயசானவாளுக்கெலாம் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் போனதுக்கப்புறம் என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? அந்த வயசான தாத்தாக்கு 97 இயர்ஸ் இருக்கும். அந்த தாத்தாவை இப்போ போய் நீங்கள் கேட்டேன்னா, நான் இருக்கிறதுனால தான் என் குடும்பம் இந்த வரைக்கும் இருக்குது, நான் போயிட்டேன்னா அவளாம் என்ன பண்ணுவானே எனக்கு தெரியாது. ஆனால் அவளை கேட்டேன்ல, நீங்கள் என்ன பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன்? லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் லோகா சமஸ்தா பக்கத்தில் கமா போட்டு என்னோட பேரன், என்னோட பையன், என்னோட பொண்ணு, அந்த லோக்காவில் அவள்லாம் வருவாளா மாட்டாளா? லோகா சமஸ்தா. சில பேர் சமஸ்த லோக்காலாம் பிரார்த்தனை பண்ணுவாள் தெரியுமா? லோகா சமஸ்தானா இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லாரும், சமஸ்த லோக்கானா 14 லோக்கங்களில் இருக்கிறவங்களும் நன்னா இருக்கணும். அது எப்படி இன்னும் அவளுக்கு வந்து எக்ஸ்பேண்டட் மைண்ட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஆங்ஸைட்டி எல்லாம் நம்மளை விட்டு போயிடும்.
அப்போ என்ன பண்ணணும் நாம்? பகவான் மேலே பாரத்தை போடணும். பகவான் என்னை கைவிட மாட்டார். பகவானை ஃபஸ்ட்டு நம்பணும். யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ இல்லையோ, இன்சூரன்ஸ் கம்பெனி மேலெலாம் நம்பிக்கை வைக்கிறோம்ல, எவ்வளோ நம்பி, அப்புறம் ஷேர்ஸ், என்ன நம்பிக்கையில் ஷேரில் போடுறோம்? தெரிஞ்சே இட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ப்ளா 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 அப்படின்னு வேகமாக சொல்லுவான். அவன் காதிலே விழுந்துடக்கூடாது, அப்புறம் நீ படிக்கவே கூடாதுன்னு குட்டியாக எழுதியிருப்பான். ஆனாலும் தெரிஞ்சு நாம் வந்து அது மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, ஏன்னா பணம் இல்லை. இங்கே பகவான் சொல்கிறார், நான் தான் உன்னுடைய சப்போர்ட், என்ன நீ கொஞ்சம் நம்பு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பகவானை ஃபஸ்ட்டு நம்புறதுக்கு நாம் கற்றுக்கணும். யார் மேலேயாவது ட்ரஸ்ட் இருக்கணும்ல வாழ்க்கையில். யாரை நம்ம நம்புகிறோம் சொல்லுங்க? யாரையுமே நம்பலைன்னா எப்படி வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ நம்மளுக்கு இருக்கும்ல, நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட போய் கொட்டிட்டா அப்படியே மனசு நிம்மதியாக இருக்கும். அதுக்கு பகவானை யூஸ் பண்ணிக்கலாமே. அப்போ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்போ பகவானை நம்பி எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணி, நீ எது எனக்கு கொடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், நீ நல்லதுக்கு தான் எனக்கு அதை கொடுத்துருக்க அப்படின்ற அறிவு எனக்கு இருக்குது அப்படின்னு நாம் இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் பக்தி. அதுதான் ட்ரூ டிவோஷன். அப்படி ட்ரூ டிவோஷன் நமக்கு இருந்ததுன்னா நேச்சுரலாக நம்மளுடைய மைண்டு காமாக இருக்கும். நம்ம வந்து நாளைக்கு என்ன ஆகும், நான் இப்படி பண்ணிட்டேனே, இதுக்கு என்ன ரிசல்ட் வரும், என்ன ஆகுமோ ஏதாகும். இப்போ ஏதோ ஒரு உடம்புக்கே நமக்கு வந்துடுது, டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு டெஸ்ட் எடுத்துக்க சொல்லியிருப்பா, போய் ரிசல்ட்டு டெஸ்ட்டு போய் கொடுத்துட்டு வந்த உடனே இங்கே என்ன ஆகிறது, ரிசல்ட் என்ன வருமோ தெரியலையோ, பிளட் டெஸ்ட்டில் என்ன இது வருமோ, ஸ்கேனில் என்ன வருமோ, ஏன் பதைக்கணும்? எதுவுமே இருக்க போகிறதில்ல. நாமளே இமேஜின் பண்ணி இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, அவள் கூட இந்த கம்ப்ளைண்ட் சொன்னால் கடைசியில் பார்த்தா அவளுக்கு வேறு ஏதோ பெரிய டிசீஸ் வந்துடுது, இல்லை கூகுள் அடிக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு பகவான் மேலே நம்பிக்கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த அந்த டெஸ்ட்டு கொடுத்துட்டு ரிசல்ட் வர வரைக்கும் காமாக இருக்கலாம். அப்புறம் ஏதோ வியாதின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் கவலைப்படலாம், அது தப்பில்லை இல்லையா? ஸோ அதனால் பகவான் மேலே நாம் நம்பிக்கை ஃபஸ்ட்டு வைக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், சங்கம் தியக்த்வா. சங்கம் தியக்த்வா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? கிவ் அப் தி ஆங்ஸைட்டி. எப்போ நம்மளால் ஆங்ஸைட்டியை விட முடியும்? ஈஸ்வர பிரசாதமாக அதை எடுத்துட்டாதான் ஆங்ஸைட்டியை விட முடியும். ஸோ சங்கம் தியக்த்வானா பிரசாத புத்தி அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு என்ன ஆகிறது? சக பாப்பேன ந லிப்யதே. பாப்பத்தினால் அவன் அஃபெக்ட் ஆகிறது இல்லை. அப்படின்னா அவன் பண்ணுற கர்மாக்கு பாபம் ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ அவன் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்ஷனில் ஏதோ தப்பே நடக்கிறது, ஏதோ ஒரு டிஃபெக்டோடு அவன் அந்த ஆக்ஷனை பண்ணிட்டா கூட அவனுக்கு பாப்பம் வராதான். எப்படி அது? ஏன்னா அவன் என்னத்துக்காக இந்த ஆக்ஷனை பண்ணுறான்? ஞான யோக்கியதாக்காக பண்ணுறான், சித்த சுத்திக்காக. நான் வந்து இதை பண்ணுறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து எனக்கு சித்த சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சேண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சேண்ட் பண்ணோன்னா ப்ராப்பராக பண்ணணும் இல்லையா? நம்ம தமிழில் சேண்ட் பண்ணுவோம், ஆனால் அது எந்த லாங்குவேஜில் இருக்குது? சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. இப்போ வந்து தா அப்படின்னா ஒரு தாவையும் நம்ம தான் தான் சொல்லுவோம் தமிழில் இல்லையா? எல்லாமே வந்து கா இருந்தாலும் கா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ ப்ராப்பராக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சகாமமாக வேண்டிண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வரணும் அப்படின்னு வேண்டிண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னேன்னா ப்ராப்பராக சொல்லணும். அது அப்போ தான் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். தப்பாக சொல்லிட்டேன்னா என்னாகும்? கான், நீ வந்து உன்னை பெஞ்சில் போட்டுடுவா. ஸோ இப்போ சகாமமாக வேண்டிண்டோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எத்தனை வாட்டி சொல்லணும், அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக சொல்லணும். பட் நம்ம வந்து சித்த சுத்திக்காக பண்ணும் பொழுது தப்பாகவே சொல்கிறோம். ப்ரொனவுன்சியேஷன் ஐயோ கேட்க முடியலன்னு யாராவது சொன்னால் கூட அது நமக்கு பாப்பத்தை கொடுக்காது. ஏன்னா எனக்கு வேண்டியது சித்த சுத்தி, நான் சகாமமாக எதுவும் வேணும்னு கேட்கலை, என்னுடைய கோல் மோக்ஷம்
அதனால நமக்கு பாப்பம் சேராது. ஸோ பாப்பேன ந லிப்பியத்தே. ஸோ அவனோட லைஃப் எப்படி இருக்கான்? பத்மபத்ராம் அம்பச இவ. நமக்கே புரியும் இது. பத்மபத்ராம்னா தாமரை இலை, பத்திரனா இலை, பத்மனா இந்த இடத்துல தாமரை, அம்பசனா தண்ணி. தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் இலையில் தண்ணீர் ஒட்டாது. அப்போ கிரகஸ்தனும் எப்படி இருப்பான்? நிறைய பேருக்கு மத்தியில் தான் அந்த கிரகஸ்தனும் வந்து இருப்பான். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவனுக்கும் இருக்கும், எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவனுக்கு இருக்கும், எல்லா டியூட்டிஸும் அவனுக்கு இருக்கும். ஆனாலும் எதுவும் அவனை அஃபெக்ட் பண்ணாது. பத்மபத்ர அம்பச இவ. ஸோ அவனுக்கு மென்டல் டிஸ்டர்பன்சஸ் எதுவும் இருக்காது. ஜாலியாக என்ன வேலை பண்ணணுமோ. ஒரு கர்மயோகிக்கே பகவான் சொல்கிறார் மென்டல் பீஸ் இருக்கும். ஜஸ்ட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். ரிசல்ட் வரும்பொழுது பகவானை ஞாபகம் வச்சுட்டு ஈஸ்வர பிரசாதம்னு எடுத்துக்கணும். அப்படி இருந்தாலே நமக்கு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 11. காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்மசுத்தயே. ஸோ இங்கே வந்து கர்ம யோகா அப்படிங்கிறது எந்த லெவலில் வேணும்னாலும் இருக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது காய்கமாக இருக்கலாம், வாச்சிக்கமாக இருக்கலாம், இல்லை மானசீகமாக இருக்கலாம். ஸோ ஒருத்தரோட கன்வீனியன்ஸை பொறுத்து அவள் எந்த லெவலில் வேணும்னாலும் கர்ம யோகத்தை பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி தான், என்னால் வந்து ஃபிசிக்கலாக உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து மானசீகமாக பகவானை பிரார்த்தனை பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. அதனால தான் பகவானே சொல்கிறார், உன்னால் வந்து பெருசாக எனக்கு எதுவும் கொடுக்க முடியலன்னா கூட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து ஒரு இலையை கொடுக்கலாம், பூவை கொடுக்கலாம், ஜலத்தை வந்து ஜஸ்ட் 1 ட்ராப் ஜலம் கூட நீ எனக்கு கொடுக்கலாம், இல்லை பழம் கொடுக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறார்? நீ எதை வேணாலும் கொடு, ஆனால் யோமே பக்தியா பிரயச்சதி. எப்படி கொடுக்கணுமா? பக்தியோட கொடு, என்னை நம்பி கொடு, என் மேலே ட்ரஸ்ட்டு வச்சு கொடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ பக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ காய்கம் முடியலைன்னா வாச்சிக்கம், வாச்சிக்கம் முடியலைன்னா மானசீகம். இப்போ காய்க கர்மா பண்ண வேண்டிய இடத்துல, அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் தி அதர் ஆப்ஷன் வந்து நிறைய நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இங்கே தான் வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து நீ காய்கம் பண்ணுன்னு சொல்லணும், இன்னொரு இடத்துல வாச்சிக்கம் பண்ணு, இன்னொரு இடத்துல மானசீக கர்மா பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏன் அப்படிலாம் சொல்கிறதுன்னா, யாரால் காய்கம் பண்ண முடியலையோ அவளுக்கு வாச்சிக்கம். நாம் வந்து அதை என்ன எடுத்துட்டுருவோம், என்ன பகவான் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார், நான் ஏன் வெளியில் போய் கோவிலில் போய் பிரதட்சணம் பண்ணணும்? காய்கம்னா என்ன? ஃபிசிக்கலாக பூஜை பண்ணுறது, கோயிலில் போய் வந்து சுற்றுறது, பகவானுக்கு வந்து ஏதாவது வேண்டின்னு அங்கே பிரதட்சணம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து காய்க கர்மா இல்லையா? அப்போ இவ ரொம்ப இன்டெலிஜென்ட், சோ கால்டு இன்டெலிஜென்ட் பீப்புள் என்ன சொல்லுவா, எல்லா இடத்துலேயும் தான் பகவான் இருக்கார், நான் உட்காந்த இடத்துலேருந்தே பகவானை வந்து மானசீகமாக வேண்டிக்கிறேன். அப்போ இந்த லேசினஸ் காரணமாக அதை விட்டுட்டு இன்னொன்று சூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ எதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்குன்னா, உண்மையாகவே யாரால் காய்கமாக பண்ண முடியலையோ அவளுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வேதம் கொடுக்கறது. இப்போ நம்மளால் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக நாம் வந்து அதை பண்ணணும். இன்ஃபேக்ட் காய்க கர்மாவே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா லேசினஸை போக்குறதுக்காக தான். ஏன்னா இந்த பாடியுடைய நேச்சரே தமஸ், தாமச குணம் நேச்சுரலாகவே நமக்கு இருக்கிறதுனால தான் இந்த சோம்பேறித்தனம் எல்லார்கிட்டையும் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா அதை பிரேக் பண்ணிட்டு நாம் வந்து வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. கார்த்தால சீக்கிரம் எழுந்துக்கணுன்னா முடியறதா நம்மளால்? யாரால் சீக்கிரம் எழுந்துக்க முடியும்? சத்துவ குணம் வந்து மேலோங்கி இருந்தால் தான் அந்த கார்த்தால
அந்த சன்ரைஸு அதெல்லாம் வந்து ஒரு 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 அழகான ஒரு விஷயமா யாரால் வந்து இமேஜின் பண்ண முடியும்னா சத்துவ குணம் நமக்கு மேலோங்கி இருக்கணும். தாமசிக்க இருக்கிறதுனால பார்த்துக்கலாம், இன்றைக்கி எழுந்துக்கலன்னா நாளைக்கு ட்ரை பண்ணலாம் திருப்பி 6 மணிக்கு அப்படின்றோம். ஸோ ஆலஸ்யம் அப்படின்னா லேசினஸ்னு அர்த்தம். அதுதான் மனுஷனுக்கு வந்து பெரிய எனிமி. ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் சரீரஸ்தோ மகான் ரிப்புஹு. ரிப்பு அப்படின்னா எனிமி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆலஸ்யம் திருக்குறள் கூட ஒன்று இருக்குது, நெடுநீர் மடி, அது மாதிரி ஒரு திருக்குறளும் ஒன்று இருக்குது. எதெல்லாம் வந்து மனுஷனுக்கு எனிமி அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஸோ ஆலசியத்தை போக்குறதுக்காகத்தான் நமக்கு வந்து காய்க கர்மாவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ இங்கே லாஸ்ட் ஸ்லோகம் போது சொன்னேன் இல்லையா, கர்மா பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வந்து ஞானம் பேசக்கூடாது. இப்போ அவள் இந்த சோ கால்டு இன்டெலிஜென்ட் பீப்புள் இங்கே என்ன சொல்கிறா, எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். அது என்னது, அது ஃபேக்ட்டு. அது வந்து ஞானம். நீ கர்மா பண்ணணும், நீ கர்மா பண்ணணும். அந்த இடத்துல உட்காந்துட்டு அதை பேசிட்டு இதை வந்து பண்ணாததுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்காக நீ ஞானத்தை பேசிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ நீ ஞானி ஆயிட்ட அப்படின்னு சொன்னால் வேறு எதுக்கும் புலம்பக்கூடாது. அதெல்லாமும் பண்ணுவேன், புலம்பலும் பண்ணுவேன், ஆனால் எந்த வேலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்ட் கிடையாது இல்லையா. ஸோ காய்க கர்மா, வாச்சிக்க கர்மா, மானச கர்மா. மானச கர்மாவில் எல்லா விதமான உபாசனாஸ், மெடிடேஷன் அதெல்லாம் அதில் வந்துடும். மானச ஜபம், ஜபம் பண்ணுறதையே வாயால் சொல்லாமல் மனசுலேயே நாம் ஜபம் பண்ணலாம். இப்போ ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்லாம் மனசில் நீங்கள் நிறைய வாட்டி அதை வாயால் சொல்லியிருந்தேன்னா உங்களால் ஈஸியாக வந்து மைண்டிலேயே வந்து அதை சாண்ட் பண்ண முடியும். அதெல்லாம் கவுண்டே பண்ண முடியாது, அது மாட்டுக்கு அப்படியே ஓடிண்டே இருக்கும் மானச ஜபம். அது மாதிரி மானச பூஜாவும் நாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மென்டல் ஆக்டிவிட்டி. புத்தியா, புத்தியான இன்டெலெக்சுவல் கர்மா. அது என்ன இன்டெலெக்சுவல் கர்மா? இப்போ நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதுதான் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா பகவானை பற்றி. ஸோ கீதா வந்து எனக்கு புரியணும் அப்படின்னு ஒரு இதோடு படிக்கிறோம் இல்லையா. ஸோ இதுவும் வந்து புத்தியா, இன்டெலெக்சுவல் கர்மா, ஆக்ஷன் டன் பை தி புத்தி. ஸோ காயேன மனசா புத்தியா இந்திரியைரப்பி, இந்திரியைகின்னு அர்த்தம் இந்திரியங்கள் மூலமாகவும், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இது மூலமாகவும். கர்மேந்திரியம்னா என்ன, ஞானேந்திரியம்னா என்னன்னு இப்போ நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன். யோகின கர்ம குர்வந்தி, அதுவும் என்னவா, கேவலைஹி. கேவலைஹின்னு அர்த்தம் கேவல அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒன்லி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கேவலைஹி அப்படின்னா வித்தவுட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் பண்ணுற கர்மாவில் நமக்கு சக்ஸஸ் ஏற்படலாம், இல்லைனா ஃபெயிலியரும் வந்து ஏற்படலாம். இப்போ சக்ஸஸ் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, இம்மீடியட்டாக நமக்கு வர தாட் என்ன, இப்போ நான் ஒன்று பண்ணேன் இது சக்சீட் ஆகிடுது அப்படின்னா நான் தான் பண்ணேன் அப்படின்னு போகிற வரவாளெல்லாம் கூப்பிட்டு நான் என்ன பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அதே கர்மா சப்போஸ் ஃபெயில் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன சொல்லுவோம், நான் கொஞ்சம் தான் பண்ணேன், இன்னொருத்தர் தான் நிறையா பண்ணான், நான் சொன்னேன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் அவன் என் சொன்ன பேச்சை கேட்கல, அதனால் அப்படி பண்ணினா ஃபெயில் ஆகிடுது. ஸோ ஃபெயிலியர்னால் ப்ளேம், சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் தான் பண்ணேன் அப்படின்னு அது பெருமையை நாம் எடுத்துப்போம் இல்லையா. பட் இந்த யோகினகா இருக்காளே, கர்மயோகிகள், இந்த இடத்துல யாரை பற்றி பேசின்னு இருக்கோம், கர்மயோகியை பற்றி பேசின்னு இருக்கோம். அவள் எப்படி இருப்பாளாம், கேவலைஹி அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல், நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற அபிமானம் இல்லாமல். யார் வந்து யாருனால இது சக்சீட் ஆச்சுன்னு என்ன சொல்லுவா இப்பாவா, பகவானால் அது எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஏன்னா இந்த சரீரமே பகவானோட கிஃப்ட்டு. அப்போ அந்த பகவானோட கிஃப்டை யூஸ் பண்ணி பகவானோட கிரேஸ்னால் எனக்கு வந்து அந்த காரியம் சக்ஸஸ் ஆச்சு, ஜெயம் ஆச்சு.
அப்போ அபிமான வர்ஜிதைஹி, அபிமானம் இல்லாமல், என்னால் தான் அப்படிங்கிற அபிமானம் இல்லாமல் அந்த சக்ஸஸை பகவானுக்கு அவள் ஆட்ரிபியூட் பண்ணுவா. ஸோ அப்படி பண்ணி யோகினஹா கர்ம குர்வந்தி. ஸோ இந்த கர்ம யோகிகள் எல்லா விதமான கர்மாவையும் பண்ணுறா. சங்கம் தியக்துவான ஆங்ஸைட்டி இல்லாமல், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதோன்ற ஆங்ஸைட்டி இல்லாமல். ஒரு கர்ம யோகி அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன இண்டிகேஷன்னா அவளுக்கு ஆங்ஸைட்டி இருக்காது, டென்ஷன் இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? கர்மா தான் பண்ணுறோம், கர்ம யோகம் பண்ணலை அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறா? ஆத்மசுத்தையே. இந்த சாதனைகள் எல்லாம் எதற்கு? ஆத்மசுத்திக்காக. ஆத்மானா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அந்தக்கரணம், மைண்ட் அப்படின்னு அர்த்தம். மனசுத்திக்காக. அந்த ரியல் ஆத்மா இருக்கே, ஒரிஜினல் ஆத்மா, அதெல்லாம் பியூரிஃபைலாம் பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அது எவர் பியூர். அது அழுக்கு கிழுக்கு ஆனால் தானே அதை நாம் பியூரிஃபை பண்ணணும். ஆனால் நம்ம மனசு எப்படி இருக்கு? எப்படி உடம்பு அழுக்காருதோ வெளியில் போயிட்டு வந்தால் மனசு எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அழுக்காயிடுறது. அதனால அந்த மனசை நாம் சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு கர்மயோகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஆத்மாங்கிற வார்த்தை ஒரு கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி மீனிங் மாறும். அதனால் கேர்ஃபுல்லாக அதை நாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மீனிங்கை டிரைவ் பண்ணுறது தான் மீமாம்சா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாஷ்யம்லாம் எழுதும் பொழுது ஆச்சாரியாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீமாம்சாங்கிற அதுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த வார்த்தை ஆத்மாங்கிற வார்த்தை இங்கே வந்திருக்கு. இது சச்சித் ஆத்மாவை குறிக்கலை, இது இந்த இடத்துல மைண்டை குறிக்கிறது. வேறு ஒரு இடத்துல அதே ஆத்மா பாடியை குறிக்கும், ஃபிசிக்கல் பாடியை குறிக்கும். ஸோ அந்த மாதிரி நாம் ப்ராப்பராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி யோகினஹா கர்ம குர்வந்தி. ஸோ இந்த இடத்துல யோகினஹா அகெயின் கர்ம யோகியை குறிக்கிறது. ஏன்னா நாம் பேசின்னு இருக்கிறது கர்ம யோகம் டாபிக் இல்லையா? இது 6வது அத்தியாயத்தில் யோகி அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உபாசனா யோகி. ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையோடைய அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 12. யுக்த கர்மபலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமகாரேண பலே சக்தோ நிபத்யதே. ஸோ பகவான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? கர்மயோகம் பண்ணினாலே உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஞான யோகத்து மூலமாக நமக்கு ஒரு ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானியோடைய மைண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்? அதே மன நிம்மதி கிடைக்கும். இப்போ கர்மயோகம் பண்ணாலே மன நிம்மதி கிடைக்கும்னா நான் ஏன் கஷ்டப்பட்டு கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ கர்மயோகம் நமக்கு ரிலேட்டிவ் பீஸ் ஆஃப் மைண்டை தான் தரும். அந்த ரிலேட்டிவ் பீஸ் ஆஃப் மைண்டு நமக்கு ஞான யோகத்துக்கு தேவைப்படுறது இல்லையா? கொஞ்சமாவது மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் அதில் இந்த சொல்கிற விஷயங்கள்லாம் போய் பதியும். அப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி. ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? அது ட்ரீட்மெண்ட்டு கிடையாது, அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதோ பண்ணணும். அப்போ கர்மயோகம் ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொன்னால் ஞான யோகம்தான் ட்ரீட்மெண்ட். ஸோ யுக்தா சாந்திம் ஆப்னோதி. யுக்தகான இந்த இடத்துல கர்மயோகீஸ். யார் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணுறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கிறதா? சாந்திம் ஆப்னோதி அப்படின்னா பீஸ் அவளுக்கு கிடைக்கிறது. ஸோ கர்மயோகம் அவளுக்கு ரிலேட்டிவ் பீஸை கொடுக்கறது. இப்போது அவளுக்கு நிறைய மெட்டீரியல் பொசஷன்லாம் அவகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட இந்த பீஸை அவளுக்கு கொடுக்காது. ஆனால் கர்மயோகத்தினால அந்த ரிலேட்டிவ் பீஸ் ஆஃப் மைண்டை
கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பவர் இருக்கலாம், அது கூட அந்த மென்டல் பீஸை கொடுக்காது. அது வேணால் ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்டை நமக்கு கொடுக்கலாம். ஆனால் கர்மயோகம் நமக்கு மென்டல் கம்ஃபர்ட்டை கொடுக்கும். ஸோ எப்படி இந்த பர்சனுக்கு அந்த மென்டல் பீஸ் கிடச்சிது? நைஷ்டிகீம் அப்படின்னு சொன்னால் பார்ன் அவுட் ஆஃப். எதுலேருந்து பிறக்கிறது? கர்மயோகம் பண்ணினதுனால இந்த பர்சனுக்கு இப்போது மனசாந்தி கிடைக்கிறது. அப்போது கர்மயோகத்தின் மேலே இவாளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. கர்மயோகத்தை நான் பண்ணணும் அப்படிங்கிற ஜீல் இந்த பர்சனுக்கு இருக்குது. ஸோ பண்ணி என்ன பண்ணுறா? கர்ம பலம் தியக்துவா. கர்ம பலத்தை தியக்துவான்னு என்ன பண்ணுறது? தியாகம் பண்ணுறா. ஸோ கர்ம பலம் சங்கம் தியக்துவா அப்படின்னா ஆங்ஸைட்டி இல்லாமல், ஃப்யூச்சரை பற்றின பயம் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். இந்த ஃப்யூச்சர் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது நமக்கு ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணலாம், இல்லை நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஃப்யூச்சர் அப்படிங்கிறத நான் எப்படி பிளான் பண்ணணும் என்னோடய ஃப்யூச்சரை அப்படின்னு யோசித்தேன்னா அந்த ஃப்யூச்சர் எனக்கு யூஸ்ஃபுல், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் இப்போ நான் ஒரு காரியம் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னெல்லாம் ப்ராபபிளாக ஆப்ஸ்டிக்கிள்ஸ் வரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத யோசித்து அதெல்லாம் வராமல் நான் எப்படி வந்ததுன்னா அதுக்கு வாட் இஸ் த பிளான் பி, இப்படியெல்லாம் நாம் யோசிக்கிறது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல். அது அந்த மாதிரி பிளானிங்கை தாராளமாக நாம் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறேன்? அந்த ஃப்யூச்சரை பிளான் பண்ணும் பொழுது ப்ரெசண்ட்டில் நான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கேன். ஏன்னா நான் எல்லாம் யோசிக்கிறேன், இதெல்லாம் பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நான் ப்ரெசண்ட்டில் இப்போது கர்மாவை பண்ணுவேன். இப்போ ஃப்யூச்சரை பற்றி சப்போஸ் கவலைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணினாலும் என்ன நடக்க போகிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு என் மனசில் ஒரு எண்ணம் வந்துடுதுன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் பண்ணுற கர்மாவை எப்படி பண்ணுவேன்? கோட்டை விட்டுடுவேன். அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக என்னால் அந்த கர்மாவை பண்ண முடியாது. அப்போ ஃப்யூச்சர் கேன் மேக் மீ எஃபிஷியண்ட் இஃப் ஐ யூஸ் இட் ஃபார் பிளானிங். ஃப்யூச்சரை பிளானிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணால் என்னை இப்போ அது எஃபிஷியண்ட்டாக வைக்கும். ஆர் ஃப்யூச்சர் கேன் மேக் மீ இன்எஃபிஷியண்ட் இஃப் ஐ யூஸ் இட் ஃபார் வரியிங். அதே மாதிரி பாஸ்ட்டையும் நாம் 2 விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். முன்னாடி நடந்தது இருக்குல்ல, முன்னாடி நடந்ததை டெஃபினட்டாக நம்மளால் மாற்றவே முடியாது. ஸோ பாஸ்ட்டை நினச்சி வருத்தமும் படலாம், இல்லை பாஸ்ட்லேருந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த தப்பை எப்படி ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லெசனையும் நாம் கற்றுக்கலாம். அப்போ பாஸ்ட்டையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ஃப்யூச்சரையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். யாரால் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும்? கர்மயோகி ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் நாம். ஏன்னா அவன் தான் பிளான்லாம் பண்ணுவான் இல்லையா? ஏன்னா மோட்சம் அவனோட கோலாக இருக்கிறதுனால சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஞானிக்கு என்ன ஃப்யூச்சர், பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஞானி எதுக்கு உட்காந்து பிளான்லாம் பண்ணிருக்க போகிறா? ஞானிக்கு அனாத்மா போர்ஷனே இன்சிக்னிஃபிகண்ட்டு. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் கர்மயோகியை பற்றி. ஸோ அவளை யுக்தஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது. ஸோ கர்ம பலம் தியக்துவா. அப்போ ஃப்யூச்சர் அவளுக்கு ஒரு பர்டனாகவே இருக்காது. அட் த சேம் டைம் அயுக்தஹா, ஸோ ஆப்போசிட் பர்சன். அயுக்தஹானா யார்? கர்மி. கர்ம யோகி கிடையாது, கர்மி. அவனுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு பாஸ்ட்டையும் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாது, ஃப்யூச்சரையும் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாது. இப்போ ஒரு ஃபெயிலியர் வந்துடுத்துன்னா அவ்வளோதான், அதோடு முடிஞ்சுது அப்படின்னு உட்காந்துட்டுருவான். இல்லை தப்பித்தவறி சக்ஸஸ் வந்துடுத்துனா மேலேயும் கீழையும் குதிப்பான், என்னால் தான் நடந்தது அப்படின்னு. ஸோ அந்த அயுக்தகா என்ன பண்ணுறான்? அவனுக்கு எப்போவுமே எதில் இன்ட்ரெஸ்ட்னா ரிசல்ட் மேலே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனது இருக்குது. அந்த பலம் இருக்கே, கர்ம பலம், அது மேலே அவனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுறது. என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒரு பயம் அவனுக்கு இருக்கும். அப்படி பார்த்தோன்னா நாம் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டிலையும் ரிஸ்க் இன்வால்வ் இல்லையா? இப்போ நீங்கள் சாதாரணமாக காலி ரோடை க்ராஸ் பண்ணுறது கூட ரிஸ்க்கு தான். ஏன்னா நமக்கு தெரியாது
இங்கே ஏதோ ஒரு குழந்தை எங்கேயோ 2 தெரு தள்ளி கிரிக்கெட் விளையாடின்னு இருக்கோம், அதுக்கு திடீர்னு 6 அடிச்சதுன்னா நம்ம மண்டையில் கூட வந்து விழலாம். என்ன வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம். இப்போ ரிஸ்க்கு எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ். அதுக்காக பயந்துட்டு எதுவுமே பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியுமா? இல்லையா? பண்ணுறோம் இல்லையா? அப்போ ரிசல்ட்டையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா பகவான்கிட்ட கொடுத்துடணும். நீ எந்த கொடுக்குறையோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதுதான் கதர்றார் கிருஷ்ணர் 9th சாப்டரில். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். ஒரு வாட்டி கொடுத்து பாருன்னு சொல்கிறேன். ஒரு வாட்டி கொடுப்போமா நம்ம பகவான்கிட்ட நம்மளோட பொறுப்பை? இவ்வளோ பொறுப்புகள் இருக்குல்ல நமக்கு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கே. ஒரு வாட்டி என்கிட்ட கொடு, உன்னோட பெட்டராக நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நமக்கு தான் பகவான் மேலே நம்பிக்கை வரமாட்டேங்குது. நம்ம ஊருக்கு போனால் கூட பக்கத்தாத்து மாமி ஏத்தாத்து மாமியெல்லாம் பார்த்துக்க சொல்லுவோம் வீட்டை. அப்போ கூட பகவானே நான் போயிட்டு வர வரைக்கும் என் வீட்டை பார்த்துக்கோன்னு என்றைக்காவது வேண்டின்னு இருக்கோமா? யாரும் வந்துடாம நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இல்லை யாராக வந்தால் என்ன ஏதுன்னு விசாரித்து வச்சுக்கோங்க, ஒரு வாட்டியாவது பகவான்கிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் என் வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோமானா மாட்டோம். பகவான் மேலே சுத்தமாக நமக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த நம்பிக்கையே வளர்த்துக்கிறத பேரை தான் பக்தி அப்படின்னு சொல்கிறோம். சும்மா ஸ்லோகம் சொல்கிறது, பகவான்கிட்ட பாட்டு பாடுறது அது இல்லை பக்தி. உண்மையாகவே பகவானை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் திட்டாமல் அதை ஏற்றுக்கிறோமா? அப்போ என்ன அறிவு இருக்கணும்? இதெல்லாம் என்னுடைய பாஸ்ட் கர்மாவுடைய ரிசல்ட். அப்போ லா ஆஃப் கர்மா நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்புறம் மோக்ஷம் அப்படிங்கிற கோலு செட் ஆகியிருக்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நம்மளுடைய லைஃப்பை ஓட்டுவோம். அந்த ஞான யோக்கியதாக்காக இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற அறிவு நமக்கு அப்போ தான் இருக்கும். ஸோ பலே சக்தஹா, அவன் என்ன பண்ணுறான்? அந்த கருமி ஆல்வேஸ் வரிட் அபவுட் தி ரிசல்ட். அட்டாச்மெண்ட் அர்த்தம் சக்தஹானா இந்த இடத்துல. காமக்காரேன, அவனுடைய ஆசையோட தன்மையினால், ஏன்னா அவன் வந்து டிசைரஸாக இருக்கான், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அவன் வந்து வச்சுட்டு இருக்கான். அந்த பலத்தின் மேலே அவனுக்கு வந்து ஒரு பற்று இருக்குது. அதனால அவன் எப்படி இருக்கானா? நிபத்தியதே, பந்தத்திலேயே அவன் இருக்கிறான், சம்சாரத்திலேயே அவன் வந்து இருக்கான். அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? அர்ஜுனா, நீ கர்மியாக இருக்காத, கர்ம யோகியாக இரு அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.